students, welcome to CS Knowledge Opener. This is Ilakya Bhaskaran. In the last class, we have discussed about input and output functions in Python. In today's class, we are going to continue with the next topic, that is tokens in Python. So in that, we are going to discuss about identifiers and keywords. So what is token? Token is nothing but each and every components that we are using inside the Python coding. So ஒரு Python program குள்ள யூஸ் பண்ற எல்லா பார்ட்ஸுமே, எல்லா வேர்ட்ஸுமே, எல்லா கேரக்டர்ஸுமே டோக்கன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டோக்கன்ஸை வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. தே ஆர் ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை டோக்கன்ஸ்? Python breaks each logical line into a sequence of elementary lexical components known as tokens. ஸோ அப்போ ஒரு பைத்தான் கோடிங்கில் ஒவ்வொரு லைனையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸாக பிரிக்கலாம், ஒவ்வொரு பார்ட்டாக பிரிக்கலாம், ஒவ்வொரு வேர்டாக இல்லை ஒவ்வொரு கேரக்டர்ஸாக பிரிக்கலாம். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, tokens. So each and every components what we are using in the Python program is called as tokens. So அந்த tokens வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒவ்வொரு பார்ட்டும் மேபி அது ஒரு ஐடென்டிஃபையராக இருக்கலாம், அல்லது கீவேர்டாக இருக்கலாம், அல்லது ஆப்ரேட்டர்ஸாக இருக்கலாம், அல்லது டீலிமிட்டர்ஸாக இருக்கலாம், அல்லது லிட்ரல்ஸாக இருக்கலாம். தென் ஈச் அண்ட் எவ்ரி டோக்கன் கேன் பி செப்பரேட்டட் பை யூஸிங் தி ஒயிட் ஸ்பேஸ். அதாவது ஒரு கீவேர்டும் ஐடென்டிஃபையரும் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம், ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம் கோடிங்லன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸால் தான் செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இன் டுடேஸ் கிளாஸ் we are going to discuss about identifiers and keywords alone. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை ஐடென்டிஃபையர்? ஐடென்டிஃபையர் இஸ் நத்திங் பட் அ நேம் வாட் we are giving to the variable or a function or a class or a module or a object. ஸோ ஒரு ஐடென்டிஃபையர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அது ஒரு நேம். அந்த நேம் நம்ம எதுக்கெல்லாம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் நேமாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நேமாக இருக்கலாம், அல்லது ஒரு கிளாஸுக்குரிய நேமாக இருக்கலாம், அல்லது ஒரு மாடியூலுக்குரிய நேமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குரிய நேமாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த நேம் கொடுக்கறதுக்கு ஓகேங்களா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஐடென்டிஃபைஸ் நம்ம இங்கே பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, an identifier must start with an alphabet that might be a uppercase alphabet or lowercase or underscore. ஸோ ஒவ்வொரு ஐடென்டிஃபையரோடைய ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கணும் அல்லது அண்டர்ஸ்கோராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையர் மே கண்டைன் டிஜிட்ஸ் that is from 0 to 9. ஸோ அதே மாதிரி நம்பர்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஐடென்டிஃபையர் நடுவில் நம்ம நம்பர்ஸ் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 0 to 9குள்ளே இருக்கிற எந்த டிஜிட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி Python identifiers are case sensitive, that is upper case and lower case letters are distinct. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பர் கேஸ்க்கும் லோயர் கேஸஸ்க்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும் இன் பைத்தான். ஸோ இதை ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஏன்னா upper case will have different meaning and lower case will have different meaning. ஸோ இப்போ NUM அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு விதமாக கொடுத்தேன், லோயர் கேஸ்லேயும் அப்பர் கேஸ்லேயும் கொடுத்தா அது ரெண்டுமே வேறு வேறு ஐடென்டிஃபையராக தான் அது எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணுறப்போ நம்ம அப்பர் கேஸ் லோயர் கேஸை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே தனித்தனி மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி we couldn't use a Python keyword as a identifier. ஸோ பைத்தானில் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸை என்னால் என்ன பண்ண முடியாது, ஒரு ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. And also Python does not allow punctuation characters such as modulus, dollar, alias symbol and etc. within the identifier. So ஐடென்டிஃபையருக்கு நடுவில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸை என்னால் யூஸ் பண்ண முடியாது. Here they have given some example for valid identifier and invalid identifier. So what are the valid identifiers? Here sum is a valid identifier because all the letters are given in a alphabet, and total underscore marks is also a valid identifier because we are given only the alphabet and underscore in this name, and register number is also an alphabet and num1. So here we are using the digit as well as alphabets, and digit is used in the last. So these are all considered as a valid identifier. So what is mean by an invalid identifier? So they have given some example here. In the first identifier, the name is started with the digit. So you have already mentioned the first rule, that is all the identifier must start with the alphabets or underscore. So here it is started with the
number. So it is considered as an invalid identifier. And here we should not use any punctuation characters. So in this identifier they are given dollar symbol here. So it is considered as an invalid identifier. And here also they have used the special character. So it is also considered as an invalid identifier. And continue is a keyword. So keyword cannot be used as a identifier. So these are all the rules of identifier, that is naming. ஓகேங்களா? ஸோ அப்போ நேம் வைக்கிறப்போ ஒரு கிளாஸ்க்கோ இல்லை ஒரு வேரியபிளுக்கோ நம்ம நேமிங் பண்ணுறப்போ அது ஒரு ஐடென்டிஃபையராக ஆக்குறப்போ ஸோ இந்த ரூல்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ வில் டிஸ்கஸ் திஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு யூஸ் num is equal to 1. ஓகேங்களா? அண்ட் தென் print num. ஓகேவா? So here I got an error message because here I have used the variable name in lower case. Okay va? Here I have printed the same identifier name in upper case. So each one have a distinct meaning. So rendume vera vera da. Upper case lower case vera. Idu oru vera identifier eduthuko, idu oru vera identifier eduthuko. So appa I couldn't use it. Okay la? Iduve na inga pathina print num nu kodutana என்னோட நம்முக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்க 1 அப்படின்றது அழகாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் சொல்கிறாங்க அந்த ரூலில் ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிள் தட் யூஸ்ட் மஸ்ட் பி ஹாவ் அ டிஸ்டிங் மீனிங். ஸோ அது வந்து அப்பர் கேஸாக யூஸ் பண்ணால் அப்பர் கேஸாக தான் யூஸ் பண்ணணும், லோயர் கேஸாக யூஸ் பண்ணால் லோயர் கேஸாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே சேம் தானே, ஒரே லெட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் ஐடென்டிஃபையர். ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் ஹாவ் அ டிஸ்டிங் மீனிங். And one more thing, 1 NUM is equal to 10. So here this variable name, this identifier is called as a invalid syntax because I have used number in the beginning of the identifier. அதாவது ஒரு ஐடென்டிஃபையருக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேங்க, நம்பர் யூஸ் பண்ணியிருக்கிறதால அது ஒரு இன்வாலிட் ஐடென்டிஃபையராக எடுத்துக்குது. அதே மாதிரி இப்போது நம் ஒரு டாலர் சிம்பிள் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு 5. ஸோ இதுவுமே வந்து இன்வாலிட் ஐடென்டிஃபையர் தான். ஏன்னா நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இதுவே நான் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் நம்பர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தேன்னா இட் இஸ் அக்செப்டட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் முன்னாடி நான் நம்முன்னு ஒரு வேல்யூ வாங்கியிருக்கேன் ப்ளஸ் அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூ இந்த நம்பரில் நான் கொடுத்துருக்க 1ம் இங்கே அண்டர்ஸ்கோர் நம்பரில் கொடுத்துருக்க 2 நம்பரை ஆட் பண்ணி எனக்கு வந்து 6ன்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ இதுவுமே வந்து வேலிட் ஐடென்டிஃபையராக அதை அக்செப்ட் பண்ணிக்குது, இதையும் வேலிட் ஐடென்டிஃபையராக அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரூல்ஸ் ஆஃப் தி ஐடென்டிஃபையர்ஸ். இதுவே இப்போ நான் ஒரு கீவேர்ட் கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா, while is equal to 100. இங்கேயும் நமக்கு எரர் வந்துருச்சு. கீவேர்டு நான் சொன்னோடனே அது எனக்கு என்ன கலரில் டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் டிஸ்பிளேட் அஸ் எ ஆரஞ்ச் கலர். ஓகேங்களா? அந்த கலரே உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். அதை நான் இப்படி ஒரு கீவேர்டை வந்து எப்படி ஒரு ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இது இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இதுவே நான் கொஞ்சம் ஒரு மாடிஃபை பண்ணிவிட்டு அண்டர்ஸ்கோர் 1 2 3 while ஈக்குவல் டு 100 கொடுத்தா இது அக்செப்ட் ஆகிக்குது. ஏன்னா வந்து இதை நான் அண்டர்ஸ்கோர் 1 2 3 இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணி நடுவில் இந்த whileன்னு கொடுத்துருக்கு. அப்போ இது ஒரு ஐடென்டிஃபையராக அது அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஐடென்டிஃபையர் நேமிங் பண்ணுறப்போ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அடுத்தது இது வரைக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபையர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா keywords. Keywords is nothing but a special words used by the Python interpreter to recognize the structure of program. As these words have specific meaning for interpreter, they cannot be used for any other purpose. So, keyword inale they might be having some special meaning. So, each and every keyword can be used for a special purpose in a program. We couldn't use those keywords for some other purposes. Okay va? Might be an identifier எதாவும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே காமன் தான். நம்ம C++ல இதே மாதிரி டோக்கன்ஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸையும் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட்ஸையும் நம்ம டோக்கன்ஸை தான் பார்ப்போம். ஸோ அதுலேயுமே இதே இந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த கீவேர்ட்ஸை வந்து இந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பைத்தான்லேயும்
these keywords can be used alone for that particular purpose by the Python interpreter. We couldn't use these keywords for some other purposes. So what are all the keywords in Python? So let us discuss the number of keywords in the Python. So first one is false, none, true, and, as, assert, break, class, continue, def, del, elif, else, except, finally, for, from, global, if, import, in, is, lambda, non-local, not, or, pass, raise, return, try, while, with, yield, none. So இது எல்லா கீவேர்ட்ஸுமே வந்து they all have a specific meaning. ஸோ இதெல்லாமே கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பைத்தான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், மற்றபடி வேறு எந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிக் மீனிங் எதுக்காகவோ அதுதான் அந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ we couldn't use these keywords for some other purposes. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் நான் இந்த கீவேர்டு இங்கே நான் என்ன பண்ண முடியாது, ஒரு வேரியபிள் நேமாக ஒரு ஐடென்டிஃபையரை என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணணுமோ அதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம். ஒரு இதில் ஃபங்க்ஷன் நேம் இது ஒரு ஐடென்டிஃபையர் தான், இந்த ஃபங்க்ஷன் நேமை வந்து ஐடென்டிஃபையர் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இஃப் இங்கே வாட் ஆல் த திங்ஸ் தே ஹவ் கிவன் இன் ஆரஞ்ச் கலர் எல்லாமே என்னது கீவேர்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து இஃப் கண்டிஷனாக செக் பண்ணுது, ரிட்டர்ன்ன்றது அதோட வேலை செய்யுது, எல்ஸ், ரிட்டன். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் கிளாஸ். ஸோ இங்கே இந்த கிளாஸோட ஐடென்டிஃபையர் நேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐடென்டிஃபையர் கேன் பி யூஸ்ட் அஸ் அ கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஸோ அந்த ஐடென்டிஃபையரை வந்து கிளாஸ் நேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஐடென்டிஃபையர். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நேமும் ஒன்று ஐடென்டிஃபையர் தான், இந்த ஃபங்க்ஷன் நேமும் ஐடென்டிஃபையர் தான். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுற இந்த கிளாஸ், டெஃப், ஃபார், இன், இஃப், ஸோ இது எல்லாமே என்னதுன்னா கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஸ்ட்ரிங் அப்படின்ற கிளாஸுக்கு எஸ் அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டும் என்னது ஒரு ஐடென்டிஃபையர் தான். ஸோ இப்போ இந்த ஐடென்டிஃபையர்ஸ் எல்லாத்துக்குமே நான் முன்னாடி சொன்ன ரூல்ஸ் எல்லாமே பொருந்தும். ஸோ அந்த ஐடென்டிஃபையர்னால் இந்த சர்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நேமிங் பண்ண முடியும். ஸோ அந்த ஐடென்டிஃபையர்ஸ் நேமிங் வந்து மேபி ஒரு கிளாஸ் நேமாக இருக்கலாம், ஃபங்க்ஷன் நேமாக இருக்கலாம், வேரியபிள் நேமாக இருக்கலாம், ஆப்ஜெக்ட் நேமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்னது அந்தந்த பர்பஸ்க்காக தான் பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து எடுத்துக்கும். ஸோ நம்ம ஆஸ் இட் இஸ் இந்த கீவேர்ட்ஸை வந்து நம்ம வேறு எதுக்குமே வந்து பயன்படுத்த முடியாது. அந்த கீவேர்ட் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ வித் திஸ் வில் கன்க்ளூட் திஸ் செஷன். We can continue the next topic in the next session. Thank you.